உண்மையாகவே எமது திறன், அதாவது ஐக்யூ ஒரு மேடையிலே அல்லது ஒரு சமூகத்திலே ஒரு மேசையிலே நமக்குரிய ஆசனத்தை பெற்று தந்தாலும் உணர்வு ரீதியாக நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதுதான் அந்த ஆசனத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு பிரதான காரணமாக அமைகின்றது. இதே போல மிக பிரபலமானவர்களும் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரீதியில் வீக்காக இருப்பதனால் எவ்வாறான பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பதற்கு ஒரு சம்பவம் தான் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங். IPL 2008 நடந்த இந்த விளையாட்டில் சச்சின் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவராக இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு ஃபார்மில் இருக்கிற ஒரு சிறந்த வீரராக ஹர்பஜன் சிங் இருந்தாலும் விளையாட்டு பந்து வீசுவதாக இருக்கலாம், ஸ்பீட் பந்து வீசுவதாக இருக்கலாம், அல்லது பெட்டிங் பண்ணுவதாக இருக்கலாம், எல்லாத்திலையும் அவர் ஒரு திறமையான நபராக இருந்த போதிலும் அடுத்ததாக ஆட்டமிழக்கப்பட்டதன் பின்பாடு தனது பேர் முன்மொழியப்படும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு பதிலாக வேறொரு ஆரை நியமித்து விட்டார். இந்த ஆத்திரம் தாங்கலாமே, இந்த ஆத்திரம் என்ற உணர்ச்சி அவருடைய அதே தனது ஈகோ அல்லது அதே மாதிரி அவர் தான் அந்த ஆட்டத்துக்கு செல்லவில்லை என்பது சம்பந்தமான ஒரு வெறுப்புணர்வு மேலோங்கி நேரடியாகவே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்று அங்கு கண்ணாடியால் இருந்த மேசை கதிரைகள் எல்லாம் உடைத்து விடுகின்றார். இதனால் அவருக்கு 11 போட்டிக்கான தடை விதிக்கப்படுகிறது. அத்தோடு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் இழப்பும் ஏற்படுகிறது. அதைவிட முக்கியமாக என்ன நடந்ததுன்னு சொன்னா, அந்த டைமில் இருந்த சகல ஊடகங்களும் அவரின் நடத்தையை குறை கூறிக்கொண்டிருந்தன. ஆகவே எமோஷனல் ரீதியாக கிரிக்கெட்டில் இருந்த எல்லா நுணுக்கங்களையும் தெரிந்தும் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய வித்வானாக இருந்த போதிலும் உணர்ச்சி ரீதியாக அவர் சரியாக நடந்து கொள்ள முடியாதனால் அவர் அன்று அந்த வாய்ப்பை இழக்கின்றார்.